ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு நம்ம மத்திய பிரதேசில் இருக்க ஜபல்பூருங்கிற ஒரு ஊர்ல நடந்த கொடூரமான ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இன்கேஸ் நீங்க ஒரு பெற்றோர்களா இருந்தாலோ இல்ல டீனேஜ் பசங்களா இருந்தாலோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை இந்த வீடியோல இருந்து கத்துக்க போறோம். மத்திய பிரதேசில் இருக்க ஜபல்பூருங்கிற ஊர்ல ராஜ்குமார்ங்கிற ஒரு நபர் தன்னோட குடும்பத்தோட இருந்துட்டு வராரு. இந்த ராஜ்குமார் ரயில்வேல ஹெட் கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு வராரு. இவங்க மனைவியோட பேரு ஆர்த்தி. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. 16 வயசுல காவியாங்கிற பெண் குழந்தையும் 8 வயசுல தனிஷ்க் அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்துட்டு வராங்க. ஜெனரலா ரயில்வேல ஒருத்தர் மட்டும் வேலை பார்க்கறாரு. அந்த வீட்டுல ஒரு இன்கம் மட்டும் வருதுன்னா அது பக்காவான மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கும். பட் அப்படி இருந்தா கூட இந்த ராஜ்குமார் தன்னோட குடும்பத்துக்கு என்ன தேவையோ அவங்களோட அடிப்படை தேவைகளை முறையா நிறைவேற்றிட்டு வராரு. தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கிறாரு. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த தம்பதிகளுக்கு ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வருடத்துக்கு ஒரு முறையாவது ஆன்மீக சுற்றுலா போவாங்க. ஒட்டுமொத்தத்துல இது என்னதான் வசதி இல்லாத ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா கூட உண்மையிலேயே இந்த குடும்பம் சந்தோஷம் நிறைஞ்ச குடும்பமா தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த குடும்பம் மார்ச் மாசம் 2023 ஒரு ஆன்மீக சுற்றுலாக்கு தங்களோட குடும்ப உறவினர்களோட போறாங்க. வைஷ்ணவ தேவி டெம்பிள்ங்கிற ஒரு கோவிலுக்கு தான் போறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த கோவிலுக்கு போன இடத்துல இந்த குடும்ப தலைவி ஆர்த்திங்கிற பெண்ணோட உடல்நிலையில கடுமையான பாதிப்பு ஏற்படுது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டதுன்னு தெரியல. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த ஆன்மீக சுற்றுலா போற இடத்திலேயே அவங்க அகால மரணம் அடைஞ்சிடறாங்க. தன்னோட மனைவியோட மரணம் இந்த ராஜ்குமார்ங்கிற நபரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுவும் 2 குழந்தைகளை வச்சுட்டு, அதுவும் ஒரு டீனேஜ் ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணும் சின்ன பையனும் வச்சிருக்கும் போது மனைவியை இழந்து போயிட்ட ஒரு கணவனோட வாழ்க்கையில ரெஸ்பான்சிபிலிட்டி 2 மடங்கு அதிகமாகும். ஆபீஸ் வேலைக்கும் போகணும், வீட்டுக்கு தேவையான பணத்தையும் சம்பாதிக்கணும். வீட்டுல ஒரு குடும்ப தலைவி என்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் இவர் பெர்ஃபெக்ட்டா ஃபில் பண்ணாதான் அந்த குழந்தைகள் தன்னோட அம்மாவோட அந்த பிளேஸை மிஸ் பண்ணாம இருப்பாங்கிறதுனால இவர் அடிஷனலா நிறைய ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாரு. காலையில எந்திரிச்சு வீட்டை கிளீன் பண்ணி குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு கட்டி கொடுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் தன்னோட தலையில போட்டு ஒரு நல்ல தகப்பனாகவும் ஒரு நல்ல தாயாகவும் இந்த 2 குழந்தைகளுக்கும் இருந்துட்டு வராரு. இப்படி இவங்க வாழ்க்கை என்னதான் சோகமா இருந்தா கூட அந்த அம்மா இல்லாத குறை தெரியாத மாதிரி இவர் குழந்தைய வளர்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல 1 வருடம் கழிச்சு, அதாவது ஆர்த்திங்கிற அந்த பெண்மணி இறந்து 1 வருடம் கழிச்சு மார்ச் மாசம் 2024 இவங்களுக்கு வேற ஊர்ல ஒரு சொந்தக்கார ஃபேமிலி இருக்காங்க. அங்க 17 வயசுல ஆர்த்திங்கிற பேர்லயே இன்னொரு டீனேஜ் பொண்ணும் இருக்கு. ஸோ அங்க இருக்கிற ஆர்த்தியும் இங்க இருக்கிற காவியாவும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட், அடிக்கடி பேசிப்பாங்க, ஒரு கசின் அப்படிங்கிற முறையில. ஸோ இந்த டயத்துல தான் மார்ச் மாசம் 2024 அந்த ஆர்த்திங்கிற 17 வயசு பொண்ணுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. 14 செகண்ட் இருக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ். அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்ட உடனே ஆர்த்திங்கிற அந்த பெண்ணோட இருதயமே 1 செகண்ட் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டவனே பதட்டமாயி தன்னோட அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. அவரு கேட்கிறாரு. அடுத்த செகண்ட் அவரும் ஷாக் ஆயிராரு. உடனே ஜபல்பூர்ல இருக்க தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வாய்ஸ் மெசேஜை பத்தி தகவல் கொடுக்க சொல்றாரு. அங்க இருக்கிற லோக்கல் சிவில் லைன் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுக்கப்படுது, ரயில்வே போலீஸுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. இந்த 2 போலீஸும் இந்த ராஜ்குமார்ங்கிற நபரோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டோட முன் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. பட் பின் கதவை யாரோ உடைச்சி வீட்டுக்குள்ள வந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. போலீஸ் வீட்டுக்குள்ள போகும்போதே தெரியுது வீடே கலைஞ்ச நிலையில இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. வீட்டுக்கு உள்ள போகும்போது எங்க பார்த்தாலும் ரத்த கரைகளா இருக்கு. அப்படி போலீஸ் உள்ள போகும்போது அந்த வீட்டோட லிவிங் ரூம் மூலையில பிளாஸ்டிக் கவரை வச்சு ஒரு பொருள் சுற்றப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பொருளோட நீள அகலத்தை வச்சு பார்க்கும்போதே அது ஒரு மனிதனோட உடல்னு தெரியுது. இந்த சிவில் லைன் போலீஸ் ஸ்டேஷன்லையும் சரி, ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனும் சரி, எவ்வளவோ கொலைகள் அவங்க வாழ்க்கையில பார்த்திருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலையை இதுவரைக்கும் அவங்க பார்த்திருப்பாங்களா அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது. ஸோ பிளாஸ்டிக் கவர்ல சுற்றப்பட்ட அந்த பொருளை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களே, அதுக்குள்ள ராஜ்குமார்ங்கிற இந்த நபரோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கொலை அப்படின்னா
அவ்வளவு கொடூரமான கொலை. இந்த ராஜ்குமாரை கொலை பண்ண அந்த நபர் பல முறை கத்தியால இவரோட தலையிலே தாக்குனதுல அவரோட மண்டை ஓடை உடைஞ்சு உள்ள இருக்கிற மூளையே வெளியில வந்து கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு. ஏன் அவரோட முகத்தையே அடையாளம் காட்டுறதுல போலீஸுக்கு அவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு. ஒரு செகண்ட் கூட போலீஸால அந்த உடலை பார்க்க முடியாம திரும்ப ரேப் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க ரெஃப்ரிஜரேட்டரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள இந்த ராஜ்குமாரோட 8 வயசு தனிஷ்க் அப்படிங்கிற பையனோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க. ராஜ்குமார் எப்படி கொலை செய்யப்பட்டாரோ அவ்வளவு கொடூரமா இந்த 8 வயசு பையனை கொலை பண்ணிருக்காங்க. கத்தியை வச்சு தலையில பல முறை வெட்டினதுல ஸ்கல்லு உடைஞ்சு மூளை வெளியில வந்திருக்கு, கழுத்து எலும்புகளை உடைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேத்தையும் கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஒரு சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூடிய விரைவில் அவனை பிடிக்கலனா இந்த மாதிரி பல கொலைகள் நேரிடுங்கிறது மட்டும் போலீஸுக்கு தெரியுது. இப்போ போலீஸ் இந்த 2 பேரோட உடலை கைப்பற்றிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தோணுது, இந்த வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கே, அந்த 16 வயசு காவியாக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. மேபி இந்த 2 பேத்தையும் கொலை பண்ண அந்த கொலைகாரன் இந்த காவியாவை கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது. தன்னோட மனைவியை இழந்து கஷ்டப்பட்டு தன்னோட 2 குழந்தைகளையும் வளர்த்துட்டு வந்த இந்த ராஜ்குமாரையும் அவரோட கடைசி 8 வயசு பையனையும் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு? இவங்களோட 16 வயசு காவியாங்கிற அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு? அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்களா, கொலை பண்ணிட்டாங்களா? உண்மையிலேயே இந்த குடும்பத்துக்கு என்னதான் நிகழ்ந்தது அப்படிங்கிற இப்படியெல்லாம் கூடவா நாட்டில் நடக்கும்னு இந்த வழக்கு நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது. அப்படி இந்த குடும்பத்துக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குடும்பத்துக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஆர்த்திங்கிற பெண்ணுக்கு என்ன மாதிரி வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்த்திங்கிற பெண்ணுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனது யாரும் இல்ல, காணாம போன இந்த 16 வயசு காவியாங்கிற பெண் தான். ஜஸ்ட் 14 செகண்ட் தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காவியா தான் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பக்கத்து வீட்டில் 19 வயசுல முகுல் சிங்குங்கிற மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவன் என்னோட அப்பாவையும் என்னோட சகோதரரையும் கொடுமையா கொலை பண்ணிட்டான்னு இவங்க பதட்டமா பேசியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த கான்வர்சேஷன் முடிகிறதுக்குள்ளேயும் அந்த வாய்ஸ் மெசேஜ் கட் ஆயிடுச்சு. அது ஒரு முழுமையான நிறைவடையாத ஒரு வாய்ஸ் மெசேஜா தான் இருந்திருக்கு. இதை கேட்டவன தான் இவங்க ஷாக் ஆகி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போய் சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸுக்கு இருக்கிற குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த காவியாங்கிற பெண் எங்க போனாங்கன்னு தெரியல. ஸோ மேபி அந்த கொலைகாரன் இவங்களை கடத்திட்டு போறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாம இவங்க போன்ல இருந்து திருட்டுத்தனமா அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. பட் அதே நேரத்தில் இந்த ராஜ்குமார்ங்கிற நபரோட வீட்டுக்குள்ள காவியாவோட செல்போனை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, அந்த கொலைகாரனுக்கு தெரியாம அந்த பெண் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கலாம். ஃபைனலாக அந்த கொலைகாரன் வரும்போது பதட்டத்தில் ஃபோனை தூக்கி போட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. பட் கூடிய விரைவில் இந்த காவியாங்கிற பெண்ணை கண்டுபிடிக்கலனா இந்த வீட்டில் இந்த மற்ற 2 பேத்தையும் எப்படி கொலை பண்ணானோ அதே மாதிரி அந்த பெண்ணையும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு காவியாங்கிற அந்த பெண்ணை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவங்க தங்கியிருக்க அந்த ரயில்வே காலனியில சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி காட்சிகளையும் செக் பண்ணும்போது அங்கதான் போலீஸுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கிடைக்குது. ஒரு ஸ்ட்ரீட்ல இந்த 2 பேரும் நடந்து போன மாதிரி ஒரு காட்சிகள் பதிவாயிருக்கு. ஸோ கொலைகாரன் அந்த 19 வயசு பையன் முகுல் சிங் நடந்து போறான், இந்த காவியாங்கிற பெண்ணும் அவங்க கூட பக்கத்துல நடந்து போறாங்க. அந்த பெண்ணோட உடல் மொழியை வச்சு பார்க்கும் போதும் அந்த பெண்ணோட நடைமொழியை வச்சு பார்க்கும் போதும் அந்த பெண்ணோட முக பாவத்தை வச்சு பார்க்கும் போதும் கண்டிப்பா அந்த பெண்ணோட விருப்பம் இல்லாம தான் இந்த பையன் கூட நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பையன் இந்த பெண்ணை கடத்திட்டு போன மாதிரியும் தெரியல. இந்த பெண்ணே விருப்பப்பட்டு தான் அவன் கூட போன மாதிரி போலீஸுக்கு தெரியறதுனால ஒருவேளை இந்த குடும்பத்துல நடந்த இந்த 2 கொலைக்கும் அந்த வீட்டு பெண் காவியாவே உடந்தையா இருந்திருக்க வாய்ப்பு இருக்காங்கிற மாதிரி இன்னொரு ஆங்கிளையும் போலீஸ் விசாரணை பண்றாங்க. போலீஸோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இந்த காவியாங்கிற 16 வயசு பொண்ணு அவங்க போனை வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. பட் அவங்க அப்பா போனை எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த போனும் ஆக்டிவா இருக்கு, அதையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க அப்பாவோட டெபிட் கார்டையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க
அவங்க அப்பாவோட போனையும் அம்மாவோட போனையும் ஏன் எடுத்துட்டு போயிருக்கணும்னா அதுல யூபிஐ டிரான்சாக்ஷன், கூகுள் பே மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் டெபிட் கார்டையும் ஆக்சுவலி ஏடிஎம்ல யூஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரனும் இந்த பெண்ணும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அவங்க அப்பாவையும் சொந்த தம்பியும் கொலை பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி போறாங்க. பட் எப்ப வேணாலும் இவங்க யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணலாம், இல்ல ஏடிஎம்ல பணம் எடுக்கலாங்கிறதுக்காக போலீஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இந்த அக்கௌண்ட் எதையுமே பிளாக் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, ஏடிஎம் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட லொகேஷனை போலீஸால கண்டுபிடிக்க முடியாது. பட் இது ஆக்டிவா இருக்கிறதுனால அவங்க எங்க வச்சு ஏடிஎம்ல பணம் எடுத்தாலோ யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணாலோ அட்லீஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் எங்க ஓடி போயிருக்காங்க அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியும். ஸோ போலீஸ் கண்டினியூஸ் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனையும் ஏடிஎம் டிரான்சாக்ஷனையும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ போலீஸ்க்கு எங்க கிடைக்குதுன்னா இவங்க ரெண்டு பேரும் மத்திய பிரதேசல இருந்து கர்நாடகாவுக்கு போயிருக்காங்க. கர்நாடகால இருக்கிற கலபுராங்கி அப்படிங்கிற ஊர்ல இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் பயன்படுத்திருக்காங்க. ஸோ அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் எங்க பயன்படுத்தப்பட்டதோ அந்த இடத்துல சுத்தி இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது அதே ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல முதன் முறையா இந்த ரெண்டு பேரும் போலீஸோட கண்ணில் மாட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிளம்பும் போது இந்த ஜபல்பூர்ல இருந்தாங்க, அடுத்தபடியா செகண்ட் டைம் இப்ப கர்நாடகால தான் போலீஸ் அவங்கள பாக்குறாங்க. அந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரு காதலர்கள் மாதிரி ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. கையில 2 லக்கேஜ் வச்சிருக்காங்க. ப்ளூ கலர்ல ஒரு சூட்கேஸ் வச்சிருக்காங்க, அப்புறம் பிளாக் கலர்ல ஒரு பேக் வச்சிருக்காங்க. 2 பேக் தான் வச்சிருக்காங்க. பட் இவங்க கிளவரா என்ன பண்றாங்க, போலீஸ் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. சோ இப்போ இந்த கர்நாடகால வச்சும் போலீஸால அவங்கள பிடிக்க முடியல. பட் அப்படி இருந்தாலும் போலீஸ் ரொம்ப பொறுமையா வெயிட் பண்றாங்க. அடுத்தபடியா ஏடிஎம் டிரான்சாக்ஷனும் யூபிஐ டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்போ அவங்கள பிடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கர்நாடகால ஃபர்ஸ்ட் இவங்களை எப்போ சிசிடிவி காட்சிகளை பதிவானாங்களோ அதுக்கப்புறம் 23 நாள் கழிச்சு உத்தரப்பிரதேசல இருக்க மதுரா அப்படிங்கிற ஊர்ல இவங்க ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்றாங்க. இப்போ அந்த மதுராங்கிற ஊர்ல இவங்க எப்போ டிரான்சாக்ஷன் மேட் பண்ணாங்களோ அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது 3 வெவ்வேறு விதமான இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சிசிடிவியில பதிவாயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோக்கல்ல ஒரு இடத்துல ஷாப் பண்ணும்போது அந்த கடையில இந்த சிசிடிவில பதிவாயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறாங்க. அந்த ஏடிஎம் டிரான்சாக்ஷனும் போலீஸுக்கு வருது. அங்க இருக்கிற கேமராலையும் இவங்க பதிவாயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மதுரால இருக்கிற ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க. பட் இந்த 3 டீட்டெயிலும் போலீஸ் கிடைச்சு போறதுக்கு முன்னாடியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ போலீஸுக்கு ஒன்றும் புரியல. இவங்க டிரான்சாக்ஷன் மேட் பண்றாங்க. பட் அந்த இடத்துல இருக்க சிசிடிவி காட்சிகளை பார்க்குறோம். பட் அதுக்குள்ளேயே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிராங்கன்னு பார்க்கும்போது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எந்த இடத்துல யூபிஐ ஆர் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றாங்களோ அடுத்த செகண்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பி வேற ஊருக்கு போயிறாங்க. பட் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதை வச்சு போலீஸ் கண்டிப்பா ட்ராக் பண்ணா இங்க வந்துருவாங்கன்னு. ஸோ ஒரு ஊரை விட்டு எப்போ காலி பண்ணி போகணும்னு முடிவு பண்றாங்களோ அந்த மொமெண்ட் யூபிஐ ஏடிஎம் பண்ணிட்டு பஸ்லயோ ட்ரெயின்லயோ அப்போ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. போலீஸும் இதை கண்டுபிடிச்சு அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்து அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளேயும் அவங்க பல மைல் தூரம் பயணம் பண்ணி வேற இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படியே சில வாரங்கள் உருண்டோடி போது அடுத்தபடியா இன்னொரு அவங்க ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது போலீஸ் அது சிக்னல் எங்க இருந்து வருதுன்னா சண்டிகார்ல இருந்து வருது. அதாவது சண்டிகார்ல இருக்கிற இன்டர் ஸ்டேட் பஸ் டெர்மினல், சண்டிகார் டு ஹரியானா அந்த ரெண்டோட பார்டர்ல இருக்கிற அந்த பஸ் டெர்மினல்ல தான் இவங்க யூஸ் பண்ண அந்த டிரான்சாக்ஷன் அலர்ட் வருது. இப்போ அங்க இருக்கிற சிசிடிவி காட்சியை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே போலீஸ் கொஞ்சம் ஷாக்கிங் ஆகுறாங்க. பிகாஸ் அவங்க கடைசியா கர்நாடகால பார்க்கும்போது 2 சூட்கேஸ் தான் வச்சிருந்தாங்க. பட் இப்போ இந்த சண்டிகார்ல பார்க்கும்போது அவங்க கிட்ட நிறைய சூட்கேஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ப்ளூ கலர்ல ஒரு சூட்கேஸ் இருக்கு, பிளாக் கலர்ல ஒரு சூட்கேஸ் இருக்கு, ரெட் கலர்ல ஒரு பேக் இருக்கு, அப்புறம் பிளாக் கலர்ல ஒரு பேக் வச்சிருக்காங்க, அப்புறம் ஒரு சின்ன ஸ்மால் பவுச் மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இவங்க அப்பாவோட கொலை செய்யப்பட்ட ராஜ்குமாரோட அக்கவுண்ட்ல இருந்து நிறைய பணம் எடுத்து இவங்க கடந்த ஒரு 60 நாளா நல்ல லக்ஸூரியஸான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் போலீஸுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த பணம் இருக்கிற வரைக்கும் தான் இவங்க ஆட்டம். அவங்க அப்பாவோட அக்கவுண்ட்ல எல்லா பணமும் தீர்ந்து போச்சுன்னா கண்டிப்பா இவங்க தவறு பண்ணுவாங்க. அப்போ இவங்களை பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் ஃபீல் பண்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்படியே பல நாள் ஊரா சுத்துறாங்க. அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்ல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் 75 நாள்ல செலவழிச்சிட்டாங்க. ஹோட்டல்ல போய் தங்குறது, ஜாலியா சுத்துறது, சாப்பிட்றது, சினிமா பார்க்கறது, ஊரா சுத்துறதுன்னு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து எல்லா பணமும் காலியாச்சு. இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எங்க போறதுன்னு தெரியல. அப்பதான் ஹரித்வார்ல ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல ஃப்ரீயா சாப்பாடு போடுவாங்க, தங்குறதுக்கும் இடம் இருக்கு. நம்மளுக்கு இதுதான் சேஃப்டியான பிளேஸ், அங்க போவோம்,
சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு அங்கேயே பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கர்நாடகாவுக்கு போனாங்க, யூபிக்கு போனாங்க, பஞ்சாபுக்கு வந்தாங்க. இப்போ ஹரித்வாரில் இருக்க ஒரு ஆசிரமத்தில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. பட் இவங்க ஹரித்வாரில் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத இவங்க கடைசியாக பயன்படுத்தின ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷனை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்ல எந்த பணமும் இல்லை. ஸோ இனிமேல் அவங்கள நம்ம ட்ராக் பண்ண முடியாது, இதை வச்சுன்னு போலீஸுக்கு தெரியுது. ஸோ இப்போ இவங்க ஹரித்வாரில் இருக்காங்கன்னு மட்டும் போலீஸுக்கு தெரியுது. அப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, ஹரித்வாரில் பல இடத்துல ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுறாங்க. இந்த மாதிரி 2 கொடூரமான ஒரு டீனேஜ் பசங்க சுத்திட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்தா லோக்கல் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுங்கன்னு நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுறாங்க. லோக்கல் இருக்க சோஷியல் மீடியாலையும் நிறைய அவேர்னஸ் உண்டு பண்ண விட்டு ஃபைனலா இந்த கேஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. இந்த கொலை நடந்த 75 நாள் கழிச்சு இந்த தம்பதிகளை ஒரு ஆசிரமத்தில் வச்சு பொதுமக்கள் பார்க்குறாங்க. பார்த்தவன அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேர்த்தையும் பிடிக்க போறதுக்குள்ளேயும் அந்த நபர், அந்த முகுல் சிங்குங்கிறவன் தப்பிச்சு ஓடிடுறான். ஸோ இந்த பெண் மட்டும் போலீஸில் மாட்டிக்குது. ஸோ இந்த பெண்ணை ஹரித்வாரில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஜபல்பூரில் இருக்க போலீஸுக்கு இதை பற்றி தகவல் கொடுக்கப்படுது. உடனே அடுத்த செகண்டே ஜபல்பூர் போலீஸ் இங்கே வந்து இந்த காவியாங்கிற அந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தப்பிச்சு போன அந்த முகுல் சிங்குக்கு ஒரு பதட்டம் வருது, பயம் வருது. அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த காவியா எல்லா பழியும் தான் மேல போட்டுட்டு அவ தப்பிச்சிருவாளா? சார், எனக்கு அவனை யாருன்னே தெரியாது, திடீர்னு என் வீட்டை உடைச்சிட்டு வந்தான், இங்க வந்து எங்க அப்பாவையும் தம்பியும் கொலை பண்ணிட்டு என்னை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவ தப்பிச்சிருவா, நம்ம மாட்டிப்போமேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பதட்டம் வந்து, சரி இனிமேல் நம்மளும் ஓடி ஒளியறதுல அர்த்தம் இல்லைன்னு இவனே ஹரித்வார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைஞ்சிடறான். இப்போ ஜபல்பூர் போலீஸ் இவங்க 2 பேத்தையும் விசாரணைக்காக ஜபல்பூருக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ இந்த 2 பேத்துக்குமே புரியுது, நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம், இனிமேல் மூடி மறைக்கிறதுல எந்த விதமான ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லி இவங்க 2 பேரும் என்ன நிகழ்ந்ததுங்கிறத ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 சின்ன பசங்களும் 19 வயசு பையனும் 16 வயசு பொண்ணும் சொன்ன கன்ஃபர்ஷன் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஆடி போக வச்சிருச்சு. இந்த மாதிரி கூட ஒரு டீனேஜ் பசங்களால பண்ண முடியுமா? ஒரு பெரிய கொலைகாரனால கூட இவ்வளவு விஷயத்த பண்ண முடியாது, சும்மா அசால்ட்டா பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன கன்ஃபர்ஷனை அப்படியே போலீஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவன் என்ன சொல்றான்னா, சார் நான் வந்து இந்த காவியாங்கிற பெண்ணோட பக்கத்து வீட்டு பையன் சார். ஸோ நாங்கள் 2 பேரும் அப்பப்போ ஸ்கூலுக்கு போகிறப்ப பார்ப்போம், மீட் பண்ணோம், 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் அந்த பொண்ணுக்கு 16 வயசு ஆகுது, எனக்கு 19 வயசு ஆகுது. இதை பற்றி அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. இந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. சரி, அவர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு என்ன பண்ணிருக்கணும், பொண்ணை அடைச்சி வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். அப்புறம் நேரம் என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னோட பொண்ணு, அண்டர் ஏஜ் பொண்ணு, 16 வயசு பொண்ணு கிட்ட இங்கே பாருங்க சார், தவறாக நடந்துட்டு இருக்கான்னு சொல்லி ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இவனை உள்ள போட்டுறாங்க. பட் என்னதான் போக்சோல இவனை அரெஸ்ட் பண்ணா கூட கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வர்றான். அப்படி ரிலீஸ் ஆகி வெளியில வந்தவனுக்கு இந்த காவியாவோட அப்பா ராஜ்குமார் மேல பயங்கரமான ஒரு கோபம் இருந்திருக்கு. நீ என்ன மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சல, நான் உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜ்குமாரை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்றான். பட் இவர் ஜெயில இருந்து இவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் உஷாராகி தன்னோட பொண்ணு திரும்ப அவங்க கூட போய் கனெக்ட் ஆயிடுவாள்னு சொல்லி பயந்துட்டு இட்டார்சிங்கிற ஊர்ல தங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, அந்த வீட்டுக்கு இந்த பெண்ணை அனுப்பி வைக்கிறாரு. ஸோ ஒரு வழியா 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்காரு. பட் அங்க போனதுக்கு அப்புறம் 2 பேரும் திரும்ப சோசியல் மீடியால கனெக்ட் ஆயிருக்காங்க. அப்ப 2 பேரும் திரும்ப காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவனோட பிளான் என்னன்னா, இந்த பொண்ணாலதான் நம்ம ஜெயிலுக்கு போனோம், 2 பேரும் காதலிச்சோம், இப்போ இந்த பொண்ணை எப்படியாவது நம்மளோட வலைக்கு கூட்டிட்டு வந்தா அவங்க அப்பாவை பழி வாங்கின மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு திரும்ப இந்த பெண் கிட்ட எப்படியோ பேசி அந்த பெண்ணை மேனிபுலேட் பண்ணி 2 பேரும் திரும்ப உயிருக்குயிரா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காதலிக்க ஆரம்பிக்கும் போது இவன் அந்த பொண்ணை எப்படி மேனிபுலேட் பண்றானா, உங்க அப்பா ஏற்கனவே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாரு, உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்ல எப்பவுமே சேர முடியாது, அதனால உங்க அப்பாவை கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி இவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். இந்த பெண்ணு என்ன நினைச்சுன்னு தெரியல, இவனோட மேனிபுலேஷன்ல மயங்கி சரி ஓகே எங்க அப்பாவை கொலை பண்ணிடலாங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லுது. இதுக்காக இவன் பக்காவா பிளான் பண்றான். இது எடுத்தமோ கவுத்தமோன்னு பண்ண கொலை கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த கொலையை பண்றதுக்கு கூர்மையான சில கத்திகளை வாங்குறான். அந்த கத்தியை லோக்கல்ல போய் ஒரு ஷாப்ல வாங்கினா நாளைக்கு மாட்டி போன அமேசான்ல வாங்குறான். அப்படி அமேசான்ல வாங்கினவன் தன்னோட வீட்டு அட்ரஸை கொடுக்காம ஃபேக்கா ஒரு வீட்டு அட்ரஸை கொடுக்குறான். அந்த வீட்டுக்கு அமேசான் டெலிவரி பாய் போறாரு. இவனுக்கு ஃபோன் பண்றாரு, சார் என்ன சார் வீட்டில் யாரும் இல்லைனா, இல்லை சார் நான் வெளியில போயிட்டோம், இருங்க நான் ஆன் தி வேல வந்து வாங்கிக்கிறேன்னு இப்படி வழியில வந்து அந்த 2 கத்தியையும் வாங்கிக்கிறான். அதையும் தன்னோட வீட்டில் வைக்காம ஒரு ஸ்டோர் ரூம்ல யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் கிளவுஸு, அவங்க வீட்டு பேக் டோரை கட் பண்ணிட்டு போறதுக்கு கேஸ் கட்டரு, இப்படி பல விஷயங்களை அமேசான்ல திருட்டுத்தனமா வாங்கி எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கான். ஸோ மார்ச் மாதம் ஒரு நாள் 2024 சரியான தருணம்னு காலையில் 8 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகிறான்.
இவங்க 2 பேரும், அதாவது காவியாவும் அவங்க தம்பியும் ஒரு ரூம்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க அப்பா 2 குழந்தைகளுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்றான், பேக் டோர் வழியா கேஸ் கட்டரை வச்சு அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள போறான். கையில அந்த கத்தியை, ஒரு கூர்மையான கத்தியை எடுத்துட்டு போறான். இவங்க அப்பாவும் புரியல, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் உள்ள வர்றான். கிச்சன்ல அவங்க அப்பா இருக்காரு. எதிர்த்து 2 பேரும் பாக்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலே சொல்றேன், இவன் திடீர்னு வீட்டுக்குள்ள வருவான்னு அவரால் எதிர்பார்க்க முடியல. சடனா என்ன பண்றேன்னு தெரியல. அவர் ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்குள்ளயும் இவன் போய் வேகமா அவரை தாக்க ஆரம்பிக்கிறான். கத்தியை வச்சு, அந்த கூர்மையான கத்தியை வச்சு அவரோட தலையிலேயே நங்குன்னு வெட்டுறான். பல இடத்துல காயம் ஏற்படுது. வலியால துடிக்கிறாரு, கத்துறாரு. பட் இவன் எதையுமே கேட்கிற மாதிரி தெரியல. இந்த பெண்ணுக்காக அவன் கொலை பண்ண மாதிரி தெரியல. என்ன நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டல, ஒன்ன நான் பழி வாங்குறேங்கிற அந்த கோபத்துல தான் ஒவ்வொரு டைமும் அவரை கடுமையா வெட்ட ஆரம்பிக்கிறான். மொத்தம் அவரோட உடம்புல 16 இடத்துல காயங்கள் ஏற்படுது. அவரோட ஸ்கல்லே உடையுது, மூளை வெளியில செதறிட்டு வருது. இந்த டயத்துல தன்னோட அப்பாவோட சத்தம் கேட்டு ரூமுக்குள்ள இருக்க அந்த 8 வயசு பையன் ஓடி வர்றான். ஓடி வந்து அவங்க அப்பாவை பார்க்குறான். இவன் அவங்க அப்பாவை வெட்டிட்டு இருக்கான். இப்போ அந்த பக்கத்து வீட்டு அந்த முகில்ங்கிற அந்த கொலைகாரனோட காலில் விழுந்து இந்த 8 வயசு பையன் கெஞ்சிறான், ப்ளீஸ் என்னோட அப்பாவை விட்டுருங்கன்னு. இப்போ இவனுக்கு வேற வழி தெரியல. இவன் பார்த்துட்டான்ல, இந்த 8 வயசு பையனை கொலை பண்ணிடலானே. அவங்க அப்பாவை எப்படி கொலை பண்ணானோ அதே மாதிரி கத்தியை வச்சு இந்த சின்ன பையனோட தலையிலே வெட்டுறான். ஒரு ஸ்டேஜில் அந்த பையன் துடிக்கும் போது அந்த கத்தி கழுத்து பகுதியிலையும் வெட்டுப்படுது. ஸோ சின்ன பையன் எவ்வளவுதான் தாங்க முடியும்? ஒரு 4-5 வெட்டுக்கு அப்புறம் அவனும் இறந்து போயிடறான். அதுக்கப்புறம் இந்த காவியாங்கிற பெண்மணி மெதுவா வர்றாங்க. இந்த கொலையை பார்த்துட்டு வீறிட்டு கத்துறாங்க. இவன் சொல்றான், எது கத்துற, எல்லாம் பிளான் பண்ணதானா? இல்லை என் தம்பி, அதுக்கு என்ன பண்றது, உங்க அப்பாவுக்கு தான் பிளான் பண்ணி வந்தேன், அவன் இடையில வந்துட்டான், ஒன்றும் பண்ண முடியாது, நீ தயவுசெய்து கத்தி மாட்டி விட்டுறாத, நீ ஒன்று பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்க அப்பா ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தார்ல, அதை முடிச்சு எடுத்துட்டு வாங்குற மாதிரி 2 கொலையை பண்ணிட்டு ஒரு 19 வயசு பையன் அசால்ட்டா லிவிங் ரூம்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஏதோ புருஷனுக்கு சமைச்சிட்டு போற மாதிரி அவங்க அப்பாவோட உடலும் தம்பியோட உடலும் இருக்கு. அதை பொருட்படுத்தாம இந்த காதலனுக்காக அந்த பொண்ணு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுது. பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கொடுக்குது. 2 பேரும் ஜாலியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த உடலை ஃபுல்லா கிளீன் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்களோட பிளான் என்னன்னா, இந்த 2 உடலையும் அவங்க வீட்டில் இருக்க ரெஃப்ரிஜிரேட்டர்ல டம்ப் பண்ணலான்னு பாக்குறாங்க. வீடை கிளீன் பண்றாங்க. பட் அங்கங்க தலையில வெட்டினதுனால மூளை, ரத்தம் அப்படின்னு வீடே செதறி கிடக்கு. இப்போ என்ன பண்றான், அவங்க அப்பாவோட உடல் பெரிதா இருக்கிறதுனால ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைக்க முடியல. ஸோ அதனால அங்க இருக்க ஒரு பிளாஸ்டிக் கவர்ல அவங்க அப்பாவோட உடலை அள்ளி அப்படியே போட்டு கட்டி வச்சிடறான். அந்த சின்ன பையன் 8 வயசு பையன் தனிஷ்கோட உடலை ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ள வச்சிடறான். இப்போ இந்த வீடை ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்காங்க. அப்போ இவன் முடிவு பண்ணிட்டான், சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம இருக்க வேணாம், நம்ம கிளம்பலாம், நீயும் என் கூட வர்ற அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கு சொல்கிறான். அதுவும் ஜாலியாக வர்றேங்கிற. அப்படி வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் தன்னோட செல்ஃபோன்லேருந்து தன்னோட கசினுக்கு இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் என்னோட அப்பாவையும் தம்பியும் கொலை பண்ணிட்டான்னு ஒரு மெசேஜ் அனுப்புறது. உண்மையிலே அந்த பொண்ணு என்ன தாட் ப்ராசஸில் அந்த மெசேஜ் அனுப்புனது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அப்படி அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தன்னோட போனை வீட்டிலேயே விட்டுருது. அம்மா போன், அப்பா போன், அதுக்கப்புறம் அப்பாவோட டெபிட் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டை பூட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க 2 பேரும். அப்படி வெளியில போனதுக்கு அப்புறம் தான் சிசிடிவில மாட்டுறாங்க, பல ஊர்ல போய் மாட்டுறாங்க. ஃபைனலா போலீஸ் இந்த 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே இவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்த கன்ஃபெஷன். பட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த முகுல் சிங்கிற கொலைகாரன் கடைசியில் ஒரு கன்ஃபெஷன் கொடுத்தான் பாருங்க. போலீஸ் ஆடி போயிட்டாங்க. அவன் என்ன சொன்னான், சார் நான் என்னமோ அந்த ராஜ்குமார்ங்கிற ஒரு நபரை மட்டும்தான் கொலை பண்ண போறேன்னு நினைச்சிங்களா? என்னோட லைனப்ல மொத்தம் 5 கொலைகள் பண்ணலாங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேனே. அவனோட இப்படி உடம்ப இப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். அவனோட செஸ்ட்ல 5 எலும்பு கூட பச்சை குத்தி வச்சிருக்கான். ஒவ்வொரு எலும்பு கூடும் ஒரு கொலைக்கான ஆதாரம் அப்படிங்கிறான். சரி, யாரெல்லாம் கொலை பண்ண நீ முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ராஜ்குமார், இந்த பொண்ணோட அப்பா, என்னைய ஜெயிலுக்கு அனுப்பிச்சால போக்சோ ஆக்ட்ல, அதனால அவனை கொலை பண்ணணுங்கிற மாதிரி நான் முயற்சி பண்ணேன். 2வது இந்த காவியாக்கு ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க. அந்த பொண்ணு தான் எங்களோட லவ்வை கண்டுபிடிச்சு அவங்க அப்பாட்ட போட்டு கொடுத்து எங்களை பேச விடாம பண்ணுச்சு. அதனால இந்த காவியாவோட ரிலேட்டிவ் ஒரு பெண் இருக்காங்க, அவங்கள போட்டு தள்ளுறது. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணி தான் என்ன பண்ணிருக்கு, போலீஸ் வந்தப்போ என்னோட கேரக்டர் ரொம்ப பேடா சொல்லி எனக்கு அகைன்ஸ்டா சாட்சி சொல்லி மாட்டி விட்டுச்சு. சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க. அதே மாதிரி இன்னொரு கிறிஸ்டியன் உமன் இருக்காங்க. அந்த பெண் தான் நான் போக்சோ ஆக்ட்ல உள்ள போறதுக்கு ரொம்ப முக்கியமா இந்த ராஜ்குமாரோட சேர்ந்து எனக்கு சாட்சி சொன்னவங்க. அந்த பெண்ணையும் நான் கொலை பண்ணலாங்கிற மாதிரி முயற்சி பண்ணியிருந்தேன். 5வது யாருப்பான்னு கேட்டா, நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க சார், இந்த காவியாவையே நான் கடைசியில் கொலை பண்ணலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ எதுக்கட இந்த பெண்ணை கொலை பண்ற? இந்த பெண்ணுக்காண்டி தாண்டா இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கேன் கேட்டா,
இல்லை சார், எனக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, இந்த பெண்ணுக்காக இவ்வளோ தூரம் கொலை பண்ணுறோம், நாளைக்கு அவள் என்ன போட்டு கொடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம், அதனால அவளையும் கொலை பண்ணிட்டா எந்த தடையுமே இருக்காதுன்னு கடைசியில் இந்த காவியாவையும் கொலை பண்ணுறதுக்கு நான் பிளான்ல வச்சிருந்தேங்கிற மாதிரி இவன் சொன்னான் பாருங்க. உண்மையிலேயே ஒரு 19 வயசு பையனால இவ்வளவு கொடூரமாக திங்க் பண்ண முடியுமான்னு போலீஸையே இவனோட கன்ஃபஷன் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. ஃபைனலா இந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னமே ஜபல்பூர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இவங்க 2 பேத்துக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பட் என்னதான் இவன் கொலைகாரனா இருந்தா கூட இந்த கொலைக்கு காவியாங்கிற அந்த 16 வயசு பெண்ணு தான் முழு ஒத்துழைப்பும் கொடுத்து பக்காவா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவங்களையும் இதுல குற்றவாளியா தான் போலீஸ் கன்சிடர் பண்றாங்க. இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. பட் இந்த கேஸை பத்தி நான் நிறைய விஷயம் பேசணுங்கிற மாதிரி ஆசைப்படுறேன். ஈவன் ஒரு பெண் குழந்தைக்கு அப்பாங்கிற முறையில் எனக்கும் இந்த கேஸ் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த காலத்தில் இந்த டீனேஜ் பசங்களை வளர்க்குறதுங்கிறது அப்படியே கத்தி மேலே நடக்கிற மாதிரி. ஈவன் நம்ம காலத்தில் இந்த டீனேஜ் பசங்களுக்கும் இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. இப்போ இருக்க டீனேஜ் பசங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பெற்றவங்க ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணாலோ இல்லை ஒரு சின்ன விஷயம் அவங்க பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக கண்ணா இதை பண்ணாதமா அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அவங்களோட சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரியும் அவங்களோட முழு உரிமையும் நம்ம பறிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு கோபம் வருது. இதை நீங்கள் எல்லா வீட்லையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதுக்கு டீனேஜ் பசங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உண்மையிலேயே அவங்களுக்கும் சுயமாக சிந்திச்சு ஒரு கரெக்டான முடிவு எடுக்கிற அளவுக்கு அனுபவம் கிடையாது, பக்குவமும் கிடையாது, வயசும் கிடையாது. சரி, பெற்றவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பாங்க, அவங்க சொல்கிறத கேட்டால் அதையும் நம்ப மாட்டாங்க, நம்மளை ஏதோ சுதந்திரத்தை பறிக்கிறாங்கிற மாதிரி தோணும். அப்போ இந்த டீனேஜ் பசங்க யாரை நம்புவாங்கன்னா, யாருக்கிட்ட அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதா முழுசாக நம்புவாங்க. ஓ, அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரியான ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிட்டா தப்பு இல்லை. பட் தவறான ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சா உண்மையிலேயே அந்த மாதிரி டீனேஜ் பசங்க தவறான பாதைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம எப்படி தான் இந்த டீனேஜ் பசங்களை ஹேண்டில் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம்தான். அரட்டியோ மிரட்டியோ நம்ம ரொம்ப கோவப்பட்டோ ஒரு சின்ன பசங்கிட்ட நடந்துக்கிற மாதிரியோ டீனேஜ் பசங்கிட்ட நடந்துக்க முடியாது. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நம்மளாம் அந்த காலத்தில் நம்ம ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம +2 படித்தா கூட சரியாக ஒன்றும் கேட்கலன்னா அப்பா கம்பெடுத்து அடிக்கிற காலம்லாம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. ஒரு 2 வார்த்தை திட்டினாலே கோச்சிட்டு 2 நாள் பேச மாட்டேங்கிறாங்க, பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேரண்ட்டுங்கிற பர்ஸ்பெக்டிவ்ல அவங்க கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கணும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. டெய்லி அவங்க கிட்ட நிறைய பசங்க டீனேஜ் பசங்க பண்றது ஸ்கூல்ல நடக்கிற பல விஷயங்களை மறப்பாங்க. சில பேர் மறைச்சிட்டு சொல்ல மாட்டாங்க. பட் பல பேரண்ட்டுக்கு அது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டு அவங்ககிட்ட உட்காந்து பேசுற அளவுக்கு கூட டைம் இருக்காது. ஸ்கூலுக்கு அனுப்புறோமா, அவங்கள மார்க் வாங்க வைக்கிறோமா, இதுதான் நம்மளோட கடமை நினைச்சிடும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எவ்வளவு ஒர்க் லோட்ல பிஸியா இருந்தா கூட பசங்க கிட்ட நீ ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நாளடைவில் அது ஒரு ஹேபிட்டா அவங்களுக்கு மாறிடும். எது நடந்தாலும் மறக்காம நம்ம கிட்ட மறைக்காம சொல்லிடுவாங்க. பட் நம்ம ஒண்ணுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணாம அவங்க கிட்ட ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்லி, எப்போ பார்த்தாலும் படி, என்ன மார்க் கம்மியாக வாங்கியிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க நம்ம கிட்ட இருக்க ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு அந்த குழந்தை யாராவது அப்யூஸ் பண்ணாலோ இல்லை அவங்க ஸ்கூலில் ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலோ அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பேடாக நடந்தாலோ என்ன தோணுன்னா, நம்ம ஏதாவது சொன்னால் நம்மளை தான் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ ஒரு பெற்றோர்கள் சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். அவங்க சொல்கிறத பொறுமையாக காது கொடுத்து கேட்கணும். டெய்லி எவ்வளவு வேலை இருந்தால் கூட உட்காந்து அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க, ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதுனாலும் மனசு விட்டு பேசணும். அவங்க சொல்கிற விஷயத்த ஓகே, இப்போ ஏதோ ஒரு பையன் பின்னாடி வர்றான் பிரச்சனை பண்ணுறான்னா அந்த பொண்ணு சொல்ல பயப்படுதா நம்ம என்கரேஜ் பண்ணி வாங்கணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த பொண்ணையோ பையனையோ திட்டக்கூடாது. இது பெண் குழந்தை மட்டுமல்ல, பசங்களும் இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கும் 1000 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ ஒரு பெற்றோர்களோட கடமை இந்த டீனேஜ் பசங்களை ஹேண்டில் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நண்பர்கள் மாதிரி இருக்க வேண்டியது ஒரு பெற்றோர்கள் சைடு இருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இப்படி இந்த பக்கம் பார்த்தேன்னா இந்த டீனேஜ் பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அம்மா அப்பாவை நம்ம சுதந்திரத்தை பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா அப்பா மேலே ஒரு வில்லன் மாதிரியே பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் அந்த டயத்தில் இந்த மாதிரி பசங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் தே ஹேவ் டு ட்ரஸ்ட் த பேரண்ட். உண்மையிலேயே அப்பா அம்மாவை நம்ம நம்பணும். பிகாஸ் என்னோட அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன், அந்த ஏஜில் நம்மளுக்கு புரியாது. அப்பா இது பண்ணால் என்னோட காலேஜ் முடிக்க வரைக்கும் எங்கள் அப்பா ஒரு டெய்லி சண்டை போட்டுட்ருப்பேன். பட் இப்போது எங்கள் அப்பாவை நான் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி கொஞ்ச நாள் அப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைய அடி வாங்கும்போது வாழ்க்கை நம்மளை கசக்கி புளிஞ்சு துவைச்சி காயப்போடும்போது தான் நம்மளுக்கு தெரியும், ஆகா நம்மளுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நம்ம வாழ்க்கையை எவ்வளோ தூரம் நம்ம கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் டீனேஜ் பசங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் உங்களால் சரியாக முடிவு
முடிவு எடுக்க தெரியாது, குழப்பமான சூழ்நிலை இருக்கும். எதையுமே போட்டு யோசிக்காதீங்க. 100% அப்பா அம்மா சொல்கிறத நம்புங்க, கண்ணை மூடிட்டு நம்புங்க. சில பேர் சில பேர் கேட்பாங்க, நான் சொல்லும்போது என்னோட அம்மாலாம் அப்படி இல்லை பிரதர், அப்பாலாம் அப்படி இல்லைம்பாங்க. நான் சொல்கிறது 1000ல் ஒருத்தவங்க தவறான அப்பா அம்மாவை கூட இருக்கலாம், அவங்கள பற்றி நான் சொல்லலை. பட் பொதுவாக சொல்கிறேன், டீனேஜ் பசங்க 100% கண்ணை மூடிட்டு உங்கள் அப்பா அம்மாவை நம்புங்க. அவங்க எது செஞ்சாலும் உங்கள் நல்லதுக்கு தான் செய்வாங்க. உங்களோட சுதந்திரத்தையோ உங்களோட உரிமையை பறிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. நீங்கள் ஒரு நல்வழிக்கு போகணும், எந்த கெட்ட பழத்துக்களும் போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கை ஒரு சரியான திசையை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லா பேரண்ட்டோட ஒரே நோக்கம் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரண்ட் நம்ம காலத்தில் கூட எத்தனை பேரண்ட் டியூஷனுக்குலாம் வந்து விட்டுருப்பாங்க, நம்மள தான் போவோம் வருவோம். இப்போ பாருங்க, காலையில் ஏதாவது ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டு போகிறாங்க, பேஸ்கெட் பால் கிளாஸ் கூட்டு போகிறாங்க, தூக்கம் இல்லாமல் பேரண்ட்டும் 2 மணி நேரம் போய் டியூஷனுக்கு வெளியில் உட்காந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து எஜுகேஷன்லேருந்து எல்லாத்துக்குமே பேரண்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியலனா தயவு செய்து பேரண்ட்டை நம்புங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது சூப்பரான விஷயம் தான். பட் வந்து ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்டா கெட்ட ஃப்ரெண்டா அப்படிங்கிறத வந்து உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். யாருமே உங்களை மேனிப்புலேட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய போதைப் பொருள் கலாச்சாரம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல பசங்களோட பழகுங்க. யாராவது ஒரு நண்பர் தவறான நண்பர்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உடனே வெளியில் வந்துருங்க. உங்களுக்கு முடிவெடுக்க தெரியல, இவன் சரியான நபர்லனா எல்லாமே ஒரு அம்மா அப்பா கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி கலந்து ஆலோசனை பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த பருவம் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான பருவம். இந்த வழக்கிலேருந்து நீங்கள் கற்றுப்பீங்க. அந்த 16 வயசு பொண்ணை, அந்த பொண்ணு அதுக்காக பண்ணது ரைட்டுன்னு சொல்ல வரல, அவன் எவ்வளோ மேனிப்புலேட் பண்ணி அம்மா இல்லாமல் ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைகளை வளர்த்துட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவையும் 8 வயசு தம்பி, நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு சிஸ்டர் பிரதருடைய அந்த ரிலேஷன்ஷிப் என்னோட வீட்டிலே என்னோட பசங்க பொண்ணு பையன் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்குள்ள எப்படி ஒரு பாண்ட் இருக்கும், அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து எவ்வளோ மெமரிஸ் இருக்கும். அப்படிப்பட்ட தம்பியே ஒரு சில்லற பயலுக்கு சல்லி பயலுக்காக அந்த பொண்ணு கொலை செய்ய சொன்னது வந்து உண்மையிலே என்னால் நம்பவே முடியல, என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டரால் மேனிப்புலேட் ஆகிக்காதீங்க. பேரண்ட்டை ட்ரஸ்ட் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சரியாக தான் பண்ணுவாங்க. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் எங்கெங்கே தடம் மாறுவோன்னா ஒவ்வொரு வயசுலையும் ஒரு விஷயம் பண்ணணுன்னு இருக்கும். அந்த இதை பண்ணாமல் ஒன்று நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக போனாலோ இல்லை ரொம்ப ஸ்லோவாக போனாலோ நம்ம வாழ்க்கையில் பலவிதமான ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், அப்போ என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஒரு லைஃப்பில் எத்தனை கோடி கொடுத்தாலும் திரும்பவே கிடைக்காத ஒரு பள்ளி பருவம். அந்த பருவத்தில் போயிட்டு நான் காதலிக்கிறேன், எவங்க கூடயாவது ஓடி போகிறேன்னு 11வது படிக்கிற பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணிக்கிறது, ஊரை விட்டு ஓடி போகிறது. அப்போ அவங்க வாழ்க்கை அங்கேயே போகிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, 25-30 வயசில் பண்ணுறத 16-17 வயசுலேயே பண்ணணுங்கிறாங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் போகும்போது அவங்க லைஃப்பில் இந்த இடைப்பட்ட எல்லா பருவத்தையும் மிஸ் பண்ணிடுறாங்க. பள்ளி பருவத்தை மிஸ் பண்ணுறாங்க, அந்த இடையில கிடைக்கிற அந்த படிப்பை முடிச்சுட்டு வேலை பார்க்குற பருவத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால அவங்க லைஃபே காம்ப்ளிகேட் ஆயிடுது. அந்த வயசில் அந்த டயத்தில் கிடைக்கிற பல விஷயங்கள் அவங்களுக்கு மிஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்குற பருவத்தை எடுத்துக்கலாம். அந்த டயத்தில் என்ன பண்ணணும், கரெக்டாக வேலை பார்க்கணும். அப்போ தான் நம்ம கையில் நிறைய பணம் வர ஆரம்பிக்கணும். அப்போ கூட தவறான வழிக்கு போகாமல் நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயம் ஆசைப்பட்டிருப்போம், ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும், கார் வாங்கணும், அப்படிங்கிறத நல்லா ஜாலியாக வாங்கி அனுபவிச்சு எனக்குன்னு ஒரு வீடு கட்டலாம். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தப்புலாம் கிடையாது. பட் அந்தந்த பருவத்தில் அதை கரெக்டாக பண்ணணும். நான் ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணுறேன், நான் படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லாமல் இருக்கேன், இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சு நீ உனக்குன்னு செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறது, அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது, இது எல்லாமே அந்தந்த பருவத்தில் நடக்கணும். இது எதையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடக்கூடாது, எதையுமே ஸ்லோவும் பண்ணிடக்கூடாது. இல்லை பிரதர், நான் நல்லா செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேனே, நான் 45 வயசில் போய் இப்போ தான் வீடு கார் வாங்கியிருக்கேன் கல்யாணம் பண்ணுவோன்னா வாழ்க்கையில் இளமை பருவமே போயிடும். அப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போகிற, அதுக்கப்புறம் குழந்தை பெற்று உன் குழந்தை ஸ்கூல் படிக்கிறப்போ உனக்கு 65 வயசாக இருக்கும். ஸோ ரொம்ப லேட்டாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் லைஃப்பில் எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. ஸோ அந்தந்த ஸ்டேஜில் நம்ம அவங்கவுங்கள இப்போ டீனேஜ் பருவத்தில் ஓகே அம்மா அப்பா கைடன்ஸ் இருக்காங்க, அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகிறோம், நம்மளுக்கிட்டே ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். நம்மளோட இன்ஸ்டிங்க்டை யூஸ் பண்ணி இப்போ நம்மளோட கோல் என்ன, நல்லா வேலை பார்த்து சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் திருமணம், உனக்கு பிடிச்சவங்களே கல்யாணம் பண்ணிக்க தப்பு இல்லையே. ஸோ இந்த மாதிரி அந்தந்த பருவத்துக்கு ஏற்றதை பண்ணுங்க. இந்த பொண்ணு பண்ண மாதிரி தயவு செய்து படிக்கும் போதே உங்கள் படிப்புலேருந்து டைவர்ட் ஆகி இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. அது உங்கள் வாழ்க்கையே பேராபத்தில் கொண்டு போய் முடியும். அகைன் இந்த கேஸில் நான் கண்டிப்பாக பேரண்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த உலகத்தில்
பல நண்பர்கள் நம்மளுக்கு க்ளோஸாக இருந்திருப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க. சொந்த கணவன் மனைவி கூட துரோகம் பண்ணுவாங்க, சொந்த பிள்ளைகள் கூட துரோகம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பட் அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ண இன்சிடென்ட் கூட நடந்திருக்கு. சொத்து பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மா எனக்கு தரல, எங்கள் அம்மா என்னை சரியாக பார்த்துக்கல, இன்னொரு பையனுக்கு அதிகமாக சொத்து எழுதி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் 1000ல் ஒருத்தவங்க, லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு நடக்கும். பட் பொதுவான ஒரு காமனான ஃபேக்டர் எடுத்து பார்க்கும்போது எந்த அம்மா அப்பாவும் சரி தன்னோட பசங்களுக்கு நல்லதாக நினைப்பாங்க, கடைசி வரைக்கும் தன்னோட பசங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணணும் தான் பார்ப்பாங்க. அதை நான் நிறைய பேர் லைஃப்பில் பார்த்துருப்பேன். நம்மளுக்கு தெரியும், நம்மளோட சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா தான் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நடக்க வச்சு நம்மளை ஒரு நல்ல ஸ்கூலுக்கு சேர்க்குற அளவுக்கு கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம கூட இருப்பாங்க. டீனேஜ் பருவத்திலையும் நம்ம கூட இருப்பாங்க. நம்மளுக்கு அவங்க தான் பார்த்து திருமணம் பண்ணி வைப்பாங்க, இல்லை லவ் பண்ணால் அவங்க தான் போய் பேசி திருமணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் ஒரு குழந்தை பிறகுதுன்னா என்ன ஆகும், அந்த குழந்தையும் அவங்க தான் வந்து பார்த்து நம்ம வேலைக்கு போகிறப்ப நம்மளுக்கு உதவியாக இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அம்மா அப்பா நம்ம கூட ஒரு நல்ல உள்ளத்தோட பயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே டயத்தில் இது பாசிட்டிவாக நடந்தால், நெகட்டிவாக நடக்கிற இடத்த எடுத்துக்கோங்களேன். இப்போ சில பேர் எடுத்துக்கோங்க, ஒரு பொண்ணு, ஒரு டீனேஜ் பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணி அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னு எடுத்துப்போம். அப்போ அம்மா அப்பா விட்டு கொடுத்துருவாங்களா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரமைப்பாங்க, அது பண்ணுவாங்க. இப்போ அதே பொண்ணு இதே மாதிரி ஒரு பொண்ணு காதலிக்குது, நான் அவங்க கூட தான் போய் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடி போகுது. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி போயிருப்பான்னு விட்டுருவாங்க. அதே இதில் அந்த பொண்ணுக்கு போய் ஒரு குழந்தை பிறந்தவொடனே ஆல்மோஸ்ட் 90% எல்லாமே தாத்தா பாட்டி ஆகிட்டா திரும்ப அந்த பொண்ணை அரவணைச்சு சேர்த்துப்பாங்க. இது வந்து பாசிட்டிவாக நடந்தா. இல்லை அதே ஓடி போன பொண்ணு ஒரு தப்பான நபரை கல்யாணம் பண்ணி ஓடி போயிடுச்சுன்னா அப்போ பொண்ணை விட்டுற முடியுமா, அப்பையும் பொண்ணை கூட்டு வச்சு அரவணைச்சுப்பாங்க. இல்லை இந்த பொண்ணு நல்லவனே கல்யாணம் பண்ணி போகுது, திடீர்னு ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், தன்னோட பொண்ணு விதவையா நிற்கிது, அப்பையும் விட்டுற முடியுமா, அப்பையும் கூட்டு அரவணைச்சுப்பாங்க. அது விதவையாக இருந்தாலும் சரி, செப்பரேட்டராக இருந்தாலும் சரி, டிவோர்ஸ் இருந்தாலும் சரி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செப்பரேட்டட் டிவோர்ஸ்டு உமன்லாம் குழந்தைய வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா 90% அவங்க அம்மா அப்பா கூட தான் இருப்பாங்க. சில பேர் தான் தனியாக இருப்பாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம அம்மா அப்பா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்மளை ஒரு என்ன சொல்கிறது பாதுகாப்பாக கூட்டு வரதில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. எப்போவுமே நம்மளை கடைசி வரைக்கும் அவங்க விட்டுற மாட்டாங்க. ஸோ சின்ன பசங்க தயவு செய்து இந்த மாதிரி தவறான வழிக்கு போகாதீங்க. இப்போ ரீசெண்டாக 2-3 இன்சிடென்ட்லாம் கேள்விப்பட்டேன், பயங்கர ஹேங் ஓவராக இருந்தது. அதனால தான் நான் திரும்ப இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குறேன். ஸோ பெற்றோர்கள் முடிஞ்சால் இந்த கடைசியில் நான் சொன்ன விஷயங்களை பசங்கள்கிட்ட போட்டு காமிங்க. பசங்களா நீங்களும் கவனமாக இருங்க, நல்லா படிங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து நிறைய நல்ல விஷயங்களையும் பெற்றவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவங்க அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கிட்டோங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care.